ப்ராஸ்டேட் கேன்சருக்கு காமனஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த ஹார்மோன் தெரப்பின்னு சொல்லுவோம். கீமோ கொடுக்க மாட்டோம் யூஸ்வலாக. ரொம்ப யங் ஏஜ், ரொம்ப அக்ரெசிவ், அதுக்கு தான் இந்த டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அக்ரெசிவ் டிசீஸ்னால் எடுத்தோடனே கீமோ போகலாம், கொஞ்சம் கண்ட்ரோல் வரதுக்காக. இந்த மெஷினுமே இப்போ இந்த கம்பெனி வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி, அவங்க வேறு ஊரில் தான் மேனுஃபேக்சரிங். ஸோ மெஷினே உள்ளே வரணும், கவர்மெண்ட்டுக்குள்ளே, இந்தியாவுக்குள்ளே வரணும்னா உங்களுக்கு கிளியரன்ஸ் வேணும். போர்ட்டில் கிளியரன்ஸ் இல்லை ஏர்போர்ட்டில் கிளியரன்ஸ் எப்படி வருதோ, ஸோ அந்த கிளியரன்ஸ் வாங்கிடணும். அப்போ அது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டான்னு கேட்பான். அப்போ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்னா உங்களுக்கு கவர்மெண்ட் லைசன்ஸ் வேணும். So I am Dr. Arun Kumar, Senior Consultant Urologist at the RG Stone Hospital, and இங்கே வந்திருக்கும் அனைத்து மீடியா மக்கள், ப்ரெஸ் மக்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலியே பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டுடே அப்படின்றது வந்து நமக்கு அந்த 152 வாட் ஹோல்மியம் லேசர் மெஷின். ஸோ இந்த ஹோல் மீட்டை வந்து நம்ம பண்ணதுக்கு ரீசனே அந்த மெஷினை ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் அறிவிக்கணும், அது வந்து மற்றவங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணுன்றதுக்காக தான். அண்ட் திஸ் மெஷின் இஸ் யூனிக். ஏன்னா வி யூஸ் டு ஹாவ் தி ஹோல்மியம் லேசர். அதுவும் ஆர்ஜி ஸ்டோன் ஹாஸ்பிட்டல்ஸ் வாஸ் த ஃபஸ்ட் டு பிரிங் திஸ் ஹோல்மியம் லேசர் மெஷின் into use in India. This happened way back in 2006. So since then, for the last nearly 20 years, laser technology அப்பப்போ update பண்ணி இருக்கிறதுலே best machines with the best sort of outcomes, because ultimately we are interested in having a safe patient outcome. ஸோ அதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக பண்ணிகிட்டே தான் இருக்குது. அண்ட் அந்த ஸ்டெப்பில் இது ஒரு நெக்ஸ்ட் பிக் லீப், கெட்டிங் தி 152 வாட் ஹோல்மியம் லேசர் மெஷின். ஸோ அந்த 100 வாட் மெஷின் தான் இத்தனை நாள் நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். பட் இந்த பவர் அண்ட் இந்த செட்டிங்ஸ் இருக்கிற மெஷின் வந்து யூஸ்வலி வெரி வெரி எக்ஸ்பென்சிவ், ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அனதர் திங், அவைலபிலிட்டி ஆஃப் தீஸ் மெஷின்ஸ் இஸ் நாட் வைட் ஸ்ப்ரெட். ஸோ என்டையர் நார்த் இந்தியாலையுமே ஃபர்ஸ்ட் பர்சன் டு இன்ட்ரடியூஸ் திஸ் மெஷின் வாஸ் தி ஆர்ஜி செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ். அண்ட் ஈவன் இன் த என்டையர் சவுத் இந்தியா, தி ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் டு கெட் a 152 watt holmium laser machine is RG Stone, and I am very proud to be a part of this organization. இதில் என்ன அட்வான்டேஜ் நம்ம ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு அப்படின்னா, நார்மல் லேசர் ப்ராஸ்டேட் சர்ஜரி யூஸ்வலாக மோர் எஃபிஷியன்ட், ப்ளீடிங் கம்மியாக இருக்கும், நிறையா ப்ராஸ்டேட் டிஷ்யூ ரிமூவ் பண்ணலாம். ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணால் அதுக்கப்புறம் திருப்பி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி லேசரில். அது யூஸ்வலாகவே எல்லா லேசர்லையும் பண்ணால் அதே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த 152 வாட்டில் அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு இன்னும் ப்ரிசைஸ் கட்டிங், இன்னும் நிறையா செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி வி கோ அவுட் சைட், வி ஹாவ் ஃபுட், ஒரே மாவு தான், அதுலேருந்து வர தோசை தான். பட் இது வந்து வெரைட்டியாக தோசை கொடுக்கும் அந்த மாவை உள்ளே போட்டிங்கன்னா. ஸோ அது மாதிரி நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸ் எப்படின்னா இண்டிவிஜுவலைஸ்டாக, இப்போ ஒரு இடத்துல நமக்கு ஹார்ட் டிஷ்யூ இருக்குது, சரியாக கட் ஆக மாட்டேன்னா இதில் செட்டிங் மாற்றினோன்னா அது கட் ஆகிடும். சில இடத்துல சாஃப்டாக இருக்குது, நமக்கு லெஸ் எனர்ஜி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மாடுலேட் பண்ணலாம். ஸோ அதே அவுட்புட்டை நம்ம வேறு வேவ் ஃபார்ம்ஸில் கொடுக்கும்போது அந்த லேசரோட ப்ரிசிஷன் இஸ் இம்ப்ரூவ்ட், ப்ளீடிங் இஸ் லெஸ், அண்ட் மோரோவர் நம்ம பண்ணுற ஸ்பீட் ஆஃப் ப்ரொசீஜரும் ரொம்ப ஃபாஸ்ட். இப்போ எப்படின்னா மாடர்ன் டேயில் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நிறையா மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப நேரம் அனஸ்தீஷியா கொடுத்து பெரிய ஆப்ரேஷன் பண்ணும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கும் சான்ஸ் அதிகம். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக பேஷண்ட்டை நம்ம இன் அண்ட் அவுட் ஆஃப் ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு வரமோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இந்த ஹோல்மியம் லேசர் 152 வாட் மெஷின். ஸோ ஃபாஸ்ட், ப்ரிசைஸ் அண்ட் வெரி சேஃப், லெஸ் ப்ளீடிங் அண்ட் மோர் ஃபாஸ்டர் ரெக்கவரி. அல்டிமேட்டாக இதுலேருந்து என்ன வரும்னா, பேஷண்ட் சீக்கிரமாக 2 நாளில் வீட்டுக்கும் திரும்பிடுவாங்க. ஸோ முன்னாடிலாம் ப்ராஸ்டேட் ஆப்ரேஷனாலே ஒரு பயம், யூரின் டியூப் போடுவோம், 5 நாள் 1 வாரம் யூரின் டியூப் இருக்கும், ஆப்ரேஷனுக்கு அப்புறம் யூரினில் பிளட்டாக வரும். இந்த கவலை எதுவுமே இப்போதைக்கு இந்த லேசர் யூஸ் பண்ணுறதால எங்களுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் வி ஹாவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ ஃபார் மெனி இயர்ஸ் வித் த ஹோல்மியம் லேசர். And in the 152 watt machine vechittu we have been operating also for the last 3 months, and we have seen that there's a big difference in the way the patients are improving post procedure. So idhu நம்மளோட advantage. And one more thing, idhula next plus நம்ம hospital we were able to do is get a small instruments. முன்னாடி யூஸ்வலாக அந்த ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இந்தியன் பாப்புலேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அது வேர்ல்டு ஓவர் அப்படி தான். They are manufactured mostly in Germany or sometimes in the Japan, the மாதிரி for advanced countries. Again we import those machines and or the instruments and use them. But the Indian patient oda body condition, Indian patient oda urine passage oda size, இதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டைம் இன்ஸ்ட்ருமெண்ட் அமையாது. ஸோ நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும், சில பேருக்கு ஆப்ரேட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்பை ஓவர் கம் பண்ண தான் அந்த மிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க.
மினிமலி இன்வேசிவ் ப்ராஸ்டேட் சர்ஜரி. அதுலேயும் இந்த நானோ ஸ்லிம் மிப்ஸ்ன்றது யூஸிங் அ ஸ்மால் எண்டோஸ்கோப். ஸோ நார்மலாக வந்து ஒரு 8-9 மில்லிமீட்டர் எண்டோஸ்கோப்புக்கு பதிலாக இப்போ கரண்ட்லி வி ஆர் யூஸிங் 4 to 5 மில்லிமீட்டர் எண்டோஸ்கோப் தான். ஸோ விச் இஸ் நியர்லி ஹாஃப். அண்ட் அந்த ரிடக்ஷனால் என்ன ஆகுது, எனி பேசேஜ் சைஸ் இருந்தாலும் ஈஸியாக நம்ம உள்ளே என்டர் ஆக முடியும். அண்ட் ப்ரொசீஜர் பண்ணும்போதும் மினிமல் டேமேஜ். இப்போ நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக அந்த ஏரியாவை ஆப்ரேட் பண்ணலாம். பட் பக்கத்து வீட்டில் இந்த பக்கத்து வீட்டில் நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் பிரச்சனைனா நம்ம வீட்டோட சால்வ் பண்ணிக்கணும், நெய்பர்ஸை இன்வால்வ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போதும் we should not injure the surrounding structures. இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டாக இருக்கலாம், யூரினரி பிளாடர், அந்த யூரின் வர டியூப்ஸு, இல்லை அந்த யூரின் கண்ட்ரோல் பண்ணுற மசில் ஸ்ஃபிங்க்டர். ஏன்னா பயம் ப்ராஸ்டேட் சர்ஜரி பண்ணால் என்னன்னா அந்த யூரின் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் இல்லாமல் வெளியே வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இது நடந்துருக்கு. அந்த யூரின் லீக் ஆகிறது கண்டினியூஸான்றது ஒரு பாசிபிள் ஈவெண்ட் ஆஃப்டர் தி சர்ஜரி. பட் இந்த மிலப்புன்னு சொல்கிறாங்க, அந்த நானோ ஸ்லிம் மிப்ஸு ஆர் மினிமலி இன்வேசிவ் லேசர் எனுக்லேஷன் ஆஃப் ப்ராஸ்டேட், MILEP. ஸோ வித் திஸ் மெத்தட் அந்த யூரின் லீக் ரேட்ஸ், டேமேஜ் டு சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்குது. அண்ட் அகெயின் எல்லாமே என்ன டிரான்ஸ்லேட் ஆகும்னா, பேஷண்ட் வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போவாங்க, ஸ்மூத் ரெக்கவரி இருக்கும், பெயின் கம்மியாக இருக்கும் போஸ்ட் ப்ரொசீஜர், அண்ட் யூரினும் அவ்வளோவா லீக்கேஜ் வராது. இனிஷியலாக கொஞ்சம் இருந்தாலும் அது சீக்கிரமாகவும் ரெக்கவர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது கூட அனதர் additional testing that we have also started is அந்த MIPS அசேன்னு ஒன்று இருக்குது, பிளட் டெஸ்ட். இது எப்படின்னா ஒரு ப்ராஸ்டேட் கேன்சரையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்டு. வழக்கமாக அந்த PSAன்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம், அதில் அந்த ப்ராஸ்டேட் கேன்சரை யூஸ்வலி ஐடென்டிஃபை, பிளட் டெஸ்ட் அது. ஸோ இப்போ என்னென்னா அந்த பிளட் டெஸ்ட் கூட இன்னும் 2 மார்க்கர் டு பிகம் மோர் ஸ்பெசிஃபிக். வெறும் PSA மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பர்டிகுலர் மாலிக்யூல்ஸ், ஒன்று PCA3, இன்னொன்று வந்து ஒரு ஜீன் மாலிக்யூல், அந்த TMPRSSன்னு சொல்லுவோம். ஸோ அந்த 2 ஜீன் மாலிக்யூல் எல்லாமே சேர்த்து ஒரே பிளட் டெஸ்ட் தான். எடுக்க போகிறது ஒரு பிளட் டெஸ்ட்டு, பட் அதில் செக் பண்ண போகிறது 3 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த 3 மாலிக்யூலோட லெவல்ஸை பார்த்தோன்னா மோர் ப்ரிசைஸாக ப்ராஸ்டேட்டோட கேன்சரோட அக்ரெசிவ்னஸ் எவ்வளோ சீக்கிரம் வளரும், இது மோசமான வெரைட்டியா இல்லை நல்ல வெரைட்டியா, அதுக்கு அவசியம் ட்ரீட்மெண்ட் எப்படி லெவலில் கொண்டு போய் பண்ணணும், இல்லை சில பேர் ரொம்ப ஏஜெட், இவங்களுக்கு இந்த ஏஜ் கேன்சருக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் விட்டுறலாமா அப்படின்றதையும் நம்ம இந்த அசே மூலமாக டிசைட் பண்ணலாம். ஸோ அது பேசிக்காக நோயின் தன்மை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும், எவ்வளோ பேட் டிசீஸ்ன்றது தெரிய வரும், ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகணும், கீமோதெரப்பி அந்த மாதிரி எதாவது கொடுக்கணுமா வேண்டாமா, இல்லை சில பேர் ரொம்ப ஏஜ்டாக இருக்கிறவங்களுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் முடிச்சிக்கலாமான்றதையும் நம்ம இந்த அசே வச்சு மோர் அக்யூரேட்டாக சொல்லலாம். வெறும் PSA பண்ணுறதோட இது வந்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட். So this is also one thing that we have recently started in our organization. So summarizing, we are basically promoting that this laser is the very good reason or a very good answer to the prostate problems. இப்போ கரண்ட்டாக இந்த லேசர் ப்ராஸ்டேட் சர்ஜரி பண்ணுறவங்களுக்குமே இது ஒரு வெரி வெரி யூஸ்ஃபுல் டைப் ஆஃப் லேசர். ஸோ யூராலஜிஸ்ட் தெம்செல்ஸ் கிராஜுவலாக எல்லாருமே இந்த லேசரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அந்த 152 வாட் ஹோல்மியம் லேசர் அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இப்போ சின்ன எண்டோஸ்கோப், அந்த உள்ள கேமரா எடுத்துகிட்டு போகிற கருவி வந்து ரொம்ப சின்னதாக ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி 4 mm 5 mm முன்னாடி இருந்ததுக்கு ஆல்மோஸ்ட் பாதி சைஸில் இருக்குது. ஸோ யூரின் பேசேஜ் வழியாக ஈஸியாக போய் அந்த ஆப்ரேஷனையும் சுலபமாக முடிக்கிறதுக்கும் டெக்னாலஜி இருக்குது. 3வது அந்த டெஸ்ட்டு, இது வந்து நாட் ரிலேட்டட் டு தி சர்ஜரி, பட் ஜென்ரலி ப்ராஸ்டேட் கேன்சரை இன்னும் டீட்டெயில்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நியூ அசே. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸு தான் நம்ம இந்த மீட்டில் ஹைலைட் பண்ணி we want to share with all the people, and hopefully the message gets across to everyone. Thank you. ஒரு நிமிஷம். மிப்ஸ் வந்துட்டு எப்படின்னா, இது வந்து லாங் ப்ரெஸ்டு நீடு பை ஆல் தி டாக்டர்ஸ் ஆல்சோ. வி நோ அவர் செல்ஸ் சைஸ் பெருசாக இருக்குது, பட் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது அவங்க கண்ட்ரிக்கு தான், அதே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்தியன் ஷீட் இருக்குது, இந்தியாவிலே லோக்கலி மேனுஃபேக்சர்ட் ஷீட்ஸ் இருக்குது விச் ஆர் ஸ்மாலர் சைஸ், பட் தே ஆர் நாட் சொல்கிற மாதிரி அந்த குவாலிட்டி வில் நாட் பி தேர், தி மெட்டல் குவாலிட்டிலேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் பர்டிகுலர் திங் ஹஸ் பீன் கஸ்டமைஸ்ட். ஏன்னா அந்த எக்யூப்மெண்ட் எண்டோஸ்கோப் எல்லாமே இஸ் ப்ரொவைடிங் ஒன்லி டு அஸ். ஸோ ஃபாரினில் சொல்லி ஜெர்மன் கம்பெனி தான் அது. ஸோ ஜெர்மன் கம்பெனி சொல்லி நம்ம சைஸுக்கு பண்ண வச்சு நம்ம ஆர்ஜியில் எல்லா ஹாஸ்பிட்டல் செயின் இருக்குது இல்லையா, ஸோ தே ஆர் ப்ரொவைடிங் அஸ் வித் தி எண்டோஸ்கோப்ஸ். செய்ய முடியாதுன்னு இல்லை, இந்தியாவில் இந்தியாவில் நிறைய ஷீட் ஆல்ரெடி இருக்குது.
நான் ப்ரெஃபர் பண்ணோன்னு இல்லை, இது வந்து பேட்டன்ட்லாம் கிடையாது. இந்த சைஸில் இந்த ஷீட் வந்து யார் வேணாலும் தயாரிக்கலாம். ஸோ யார் வேணாலும் தயாரித்து வச்சு ஷீட் இருக்குது. பட் சொல்கிற மாதிரி அந்த லேசர்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து சர்டன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆர் தேர் விச் இப்போதைக்கு கரண்ட் லெவலில் அவ்வளோ யாரும் மீட் பண்ணுறதில்ல. அண்ட் அனதர் திங், ஆர்டர் பண்ணுறதில்ல, யூஸும் பண்ணுறதில்ல. ஏன்னா லேசரே நீங்கள் சொல்கிற மாதிரி நாட் அவைலபிள் எவ்ரிவேர். நானே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு மிஷின் இன் தி ஹோல் ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லேசருக்குள்ளே அந்த ஃபைபரை யூஸ் பண்ணி அந்த எண்டோஸ்கோப் அதுக்காக மட்டும்தான் டிசைன், வேறு எந்த ஆப்ரேஷனும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த லேசர் இருந்தால் மட்டும்தான் அந்த எண்டோஸ்கோப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர் எனி லேசர் ஃபார் தட் மேட்டர். இந்த லேசர் இல்லை, எனி லேசர் இருந்தாலும் அந்த எண்டோஸ்கோப் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த லேசர் அவைலபிளாக இருந்தால் தான் அவங்க வாங்குவாங்க. இல்லைன்னா அந்த ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி அவங்களுக்கு யூஸ் இருக்காது, எல்லாத்தையும் பண்ண முடியாது. எது சார்? அசே டெஸ்ட் அது அஃபோர்டபுளாக இருக்கும் டெஃபினட்டாக. இப்போதைக்கு நம்ம பிஎஸ்ஏ டெஸ்ட் மட்டும் பண்ணுறோம்னாலே அதுவே வந்து வேரியிங் காஸ்ட் இருக்கும். மேபி சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 700 800 இருக்குன்னா இந்த கம்பைன்ட் அசே வில் பி ப்ராப்ளி 3 to 4 times more than that. பட் ஸ்டில் 3000 4000 ஃபார் மேக்கிங் தட் பிக் டெசிஷன்ஸ் வில் ஆல்வேஸ் பி வேலிட். இப்போ நீங்கள் 3-4 times மேலே இருக்கலாம். இப்போ டைம் பெருசு இல்லை, டைம் வில் பி த சேம் டர்ன் அரவுண்ட், மெஷரிங் தி சேம் மார்க்கர்ஸ் தான். இட்ஸ் ஆல் ப்ரோட்டீன்ஸ், பிளட்டில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ். ஸோ அதுக்கு நம்ம சொல்கிற மாதிரி யூஸ்வலாக லேபில் இருக்கிற எல்லா அசேஸும் டிடெக்ட் பண்ணிவிடும். மார்னிங் கொடுத்தா ஈவினிங் கிடைக்கும் ரிப்போர்ட், இல்லை அட் த மோஸ்ட் 1 day கிடச்சிட போகுது. பட் த மோர் டீட்டெயில்ஸ் யூ கெட் பிகாஸ் ஆஃப் த பிளட் டெஸ்ட், யூ கெட் மோர் டீட்டெயில். லேசர் ப்ராஸ்டேட் சர்ஜரி பண்ணுறதே ஒன்லி ஏஜட் பீப்புளில் தான். ஒன்லி தோஸ் வித் என்லார்ஜ் ப்ராஸ்டேட், யூரின் வரலை, அந்த கேத்தேட்டர் போடுறோம், இல்லை யூரின் சிம்டம்ஸு மருந்து சாப்பிட்டும் இம்ப்ரூவ் ஆகலை, அந்த மாதிரி இண்டிகேட்டட் பேஷண்ட்ஸில் மட்டும்தான் லேசர். அண்ட் மோஸ்ட்லி வி ஆர் யூசிங் ஒன்லி இன் தி எல்டர்லி பாப்புலேஷன். யங் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்வலாக ப்ராஸ்டேட் வராது, ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு வராது. ஐ மீன் ஏன்னா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, கவர்மெண்ட்ல வாங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கிட்ட முன்னாள் அமைச்சர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, எங்களை அப்ரோச் பண்ணா நாங்க கண்டிப்பா அவங்க சப்போர்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து வெளியில இருக்கிறவங்க வந்து பிரைவேட்ல இருக்கிறவங்க வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க எங்களை அப்படின்னு சொல்றாங்க. என்ன உங்களுக்கு லேக் வருது? இல்லை, அது சொல்கிற மாதிரி இட் இஸ் லிட்டில் பிட் அவுட் ஆஃப் போர்ஷன். எனக்கு என்னன்னா இந்தியாவிலே பெஸ்ட் ஆஃப் காலேஜ் ஆனாலும் சரி, ஸ்கூல் ஆனாலும் சரி, ஹாஸ்பிட்டல் ஆனாலும் சரி, கவர்மெண்ட்ல கண்டிப்பாக. நானே கவர்மெண்ட்டில் படித்து முடிச்சு வந்தவன் தான். எம்எம்சியில் யூராலஜி முடிச்சுட்டு வந்தவன் தான். ஸோ அதனால் நமக்கு வந்து இப்போது ஆக்சுவலி பெட்டர். நாங்கள் இருந்த டைமில் லேசரே கிடையாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். பட் இப்போ சார்ட் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னால எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் இப்போ லேசர் இருக்குது. ஃபஸ்ட் லெவல். இந்த பவர்ஃபுல் லேசர் இல்லை, அதுவும் நான் ஒத்துக்கிறேன். பட் அட்லீஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்க. சொல்கிற மாதிரி it is always welcome. The private public partnership will always be beneficial to the public as a whole, and ultimately we are also going to cater to the same community. But the point is, அந்த பேப்பர் ஒர்க்கு கொஞ்சம் அந்த ரெட் டேப்பிசம் தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆர்கனைசேஷனில் இப்போது இந்த லேசர் இப்போ என்னோட பர்சனல் லேசராக இருந்தால் டிஃப்ரெண்ட், பட் மோஸ்ட் ஆஃப் டைம் எங்களால் அஃபோர்டே பண்ண முடியாது. ஸோ ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வாங்குது அப்படின்னும் போது அது கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்க்ளூசிவிட்டி என்ஜாய் பண்ணும். அது வந்து சொல்கிற மாதிரி ஆல்வேஸ் எவ்ரிவேர் யூ சி. இப்போ ஒரு பேட்டன்ட்னு ஒருத்தர் வாங்கிக்கிறாங்கன்னா அவங்க 5 வருஷத்துக்கு வேறு யாரும் தயாரிக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அதனால் அவனுக்கு மட்டும் அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி கிடைக்கும். ப்ராபப்ளி நீங்கள் சொல்கிற மாதிரி வி ஷுட் டேக் இட் ஃபார்வர்ட். இந்த பெனிஃபிட்டை நம்ம மற்றவங்களுக்கும் பாஸ் ஆன் பண்ணோம். ஏன்னா இப்போ சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் எல்லாரும் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக வி வில் ஹேவ் டு கம்யூனிகேட் வித் தி கவர்மெண்ட் ஆல்சோ. அக்செப்ட் பாயிண்ட் அக்செப்ட். ஆமாம் சார். எஸ் இது நான் வந்து புதுசாக கண்டுபிடிக்கல. இந்த டெஸ்ட்டு வந்துட்டு தனித்தனியாக பண்ணுறாங்க. அதாவது இது வந்துட்டு இது ஒரு நேமாக நம்ம போடுறோமே தவிர, லான்ச் பண்ணுறோமே தவிர, தனித்தனியாக இது வந்து கொஞ்ச நாளாக வெஸ்ட்டில் இருக்குது. இண்டிவிஜுவலாக இப்போ நீங்கள் சுகர் பார்க்கணும், ஹீமோகுளோபின் பார்க்கணும், தனித்தனியாக எழுதுகிற மாதிரி அதே மாதிரி அது தனித்தனியாக ஒரு அசைவாக எழுதி கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இட் இஸ் சென்சிட்டிவ். நிறையா ஸ்டடீஸ் இருக்குது விச் சே தட் இந்த மார்க்கர்ஸ் ஆர் மோர் ஸ்பெசிஃபிக் ஃபார் அக்ரெசிவ் டிசீஸ். அதாவது அந்த பாசிட்டிவாக வந்துச்சுன்னா, இப்போ இந்த பிஎஸ்ஏ டெஸ்ட்டு எல்லா ப்ராஸ்டேட் கேன்சர்லையும் அதிகமாகலாம். பட் அந்த மற்ற 2 மார்க்கர் வந்து ஒன்லி பேட் வெரைட்டி கேன்சரில் மட்டும்தான் கூடும். ஸோ நம்மளோட கேன்சரோட நேச்சர் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பீயிங் அ பிளட் டெஸ்ட் ஒரே டைம் எடுக்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறது ப்ளஸ் லிட்டில் மோர் காஸ்ட் தான், இல்லைன்னு இல்லை. பட் ஓவர் டைம் மேபி தட் வில் ஆல்சோ கம் டவுன். ஏன்னா மோர் அண்ட் மோர் வைடர் யூசேஜ் இப்போ எல்லா ரிசல்ட்ஸும் ரிப்போர்ட்ஸும் கொஞ்சம் ஈஸியராக எக்ஸ்பென்சிவ் பார்ட் வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ம் அது வந்து கீமோதெரபி மூலமா பண்ணலாம் அப்படின்றாங்க. அதை நம்ம வேக்சினேஷனும் கொடுத்து பார்க்கணும். ம் அது நம்ம இந்த டெஸ்ட் பண்ணுற மாதிரி அவசியம். இல்லை இந்த டெஸ்ட்டு வந்து ஒன்லி டயக்னோசிஸ் தான், இதில் தெரப்பி கிடையாது. பட் நீங்கள் சொல்ல மாதிரி ப்ராஸ்டேட் கேன்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபேட் டயட்ஸ் நிறையா எடுக்கிறோம், வெஸ்டர்ன் டயட்ஸ் நம்ம நிறையா எடுக்கிறதால இந்தியாவில் நிறையா கிடையாது முன்னாடிலாம். இப்போ வந்து நிறையா பார்க்குறோம் பிகாஸ் ஆஃப் வேரியேஷன், ஸோ மச் வேரியேஷன்ஸ் விசி. அண்ட் ப்ராஸ்டேட் கேன்சருக்கு காமனஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த ஹார்மோன் தெரப்பின்னு சொல்லுவோம். கீமோ கொடுக்க மாட்டோம் யூஸ்வலாக. ரொம்ப யங் ஏஜ், ரொம்ப அக்ரெசிவ், அதுக்கு தான் இந்த டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அக்ரெசிவ் டிசீஸ்னால் எடுத்தோடனே கீமோ போகலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் வரதுக்காக. இல்லைன்னா ஹார்மோன் தெரப்பி கொடுத்தாலே நல்லா கண்ட்ரோல் ஆகிடும் டிசீஸ். வேக்சினேஷன் இஸ் அண்டர் ட்ரையல்ஸ். ப்ராஸ்டேட் கேன்சர் வேக்சின் இஸ் அண்டர் ட்ரையல்ஸ். இன்னும் ஒயிட் ஸ்ப்ரெட் யூஸுக்கு வரலை. அது ஒரு வேக்சின் இருக்குது, சிப்பிலூசெல்னு சொல்லுவோம், அது வேக்சின் இருக்குது. சொன்ன மாதிரி நோ சைடு எஃபெக்ட் ஆஃப் திஸ் ப்ரோஸ்டேட் கேன்சர் ஆப்ஷனல் நோ சைடு எஃபெக்ட் வராது. சில யூரின்லாம் ப்ராப்ளம் வரும். இல்லை அது ப்ராஸ்டேட் நான் சொன்ன இந்த லேசர் எல்லாமே வந்து பினைன் என்லார்ஜ்மெண்ட், கேன்சருக்கு இல்லை. அது மெயின் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். இட் இஸ் நாட் ஃபார் கேன்சர். கேன்சருக்கு வெறும் அந்த பிளட் டெஸ்ட் மட்டும்தான். பட் இந்த ஆப்ரேஷன், இந்த லேசர், நியூ டெக்னாலஜி லேசர், இதெல்லாம் வந்துட்டு வயதுனால ஏஜ்னால வளரக்கூடிய பெரிய ப்ராஸ்டேட் ஆர் பினைன் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், இந்த டெக்னிக்கல் டேர்ம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிபிஹெச்சுக்கு மட்டும்தான் இந்த ஹோல்மியம் லேசர், அந்த மினிமலி இன்வேசிவ் டெலஸ்கோப்பு, இது எல்லாமே ஹோல்ட்ஸ் குட் ஒன்லி ஃபார் பினைன் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ப்ராஸ்டேட். அது வந்து யூஸ்வலாக வயசானா தான் வரும், 50 வயசுக்கு மேலே தான் என்லார்ஜ் ஆகும் மோஸ்ட்லி. சில பேருக்கு ஜெனட்டிக் ஃபேக்டர்னால 40-45 வயசில் கூட பெரிய ப்ராஸ்டேட் பார்ப்போம். பட் வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான். இப்போ எனக்கு ஸ்கேனில் நாளைக்கே நான் ஸ்கேன் பண்ணி ஒரு 30 கிராம் ப்ராஸ்டேட் இருக்குது, மைல்டாக என்லார்ஜ் ஆயிடுச்சு, உடனே ஆப்ரேஷன் பண்ணோம்னா தேவையில்லை. யூரின் நல்லா போகிற வரைக்கும் ஒன்றும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தால் மருந்து, அதுலேயும் செட்டில் ஆகலைன்னா தென் வி கோ ஃபார் சர்ஜரி. ஸோ ஒரு மாதிரி ஸ்டெப் வைஸ் அப்ரோச் தான். இந்த எக்யூப்மெண்ட்டுக்கா இல்லை, இப்போதைக்கு இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம கேன்சரோ கார்டியாக்கோ அந்த மாதிரி இல்லாததால் இப்போதைக்கு ஒன்றும் அந்த கேட்டகரியில் வராது இது. ஸோ வி டோன்ட் கெட் எனி சப்சிடி. எஸ், இப்போதைக்கு இல்லை சார். இப்போதைக்கு இந்த ஹோல்மியம் லேசர் வந்து சிஎம் இன்சூரன்ஸில் இல்லை. பட் இன்கேஸ் ஃப்யூச்சரில் இன்க்ளூட் பண்ணாங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம், நம்ம சொல்கிற மாதிரி டெக்னாலஜியும் சரி ப்ளஸ் நம்மளோட அசிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த மிஷினை மட்டும் வச்சா ஆப்ரேஷன் எல்லாராலையும் பண்ண முடியாது. அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரெயின் ஆகணும். இப்போ நம்ம ஒரு 8 இயர்ஸாக 10 இயர்ஸாக இந்த ப்ரொசீஜர் ரெகுலராக நானே பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த இனிஷியல் டேஸில் எனக்கும் டிஃபிகல்ட்டி இருக்கும் கற்றுக்கிறச்சு. ஸோ அது கிராஜுவலாக ஓவர் கம் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸ்பர்டீஸ் வச்சு நம்ம மென்டர் பண்ணணும். இப்போ நம்ம இதில் ஓமன்ட்ரா ஹாஸ்பிட்டலில் ரோபோட் வந்துருச்சு. பட் ஆனால் ரோபோட் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பார்ட்னர்ஷிப் பண்ணுறதோட கவர்மெண்ட்டே எவ்வளோ எஃபர்ட் எடுத்து ரோபோட் வாங்கி வச்சிருக்கு, விச் இஸ் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி. அப்போ அந்த ரோபோட்டை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க கவர்மெண்ட்டில் இல்லை. ஏன்னா இத்தனை நாள் ரோபோட்டில் திடீர்னு மிஷின் மட்டும் வச்சுட்டோன்னா அந்த சர்ஜன் அந்த டாக்டருக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு மென்டார் வந்து அந்த ரோபோ கம்பெனியை அனுப்புது. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு மாதிரி நம்ம அந்த லேசர் மிஷின் சப்போஸ் இன்வால்வ் ஆகி போகிறோன்னா அந்தந்த லேசர் யார் கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்களோட ஓன் பீப்புள் வில் பி தேர் டு ட்ரெயின் த பர்டிகுலர் டாக்டர் இந்த ஆப்ரேஷன். லேப் ட்ரைனிங் இருக்குது, அதுக்கப்புறம் தான் பேஷண்ட் ட்ரைனிங். எடுத்த உடனே நம்ம பேஷண்ட்டில் ஆப்ரேஷன் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ லேப் ட்ரைனிங் அப்புறம் பேஷண்ட். ப்ரைவேட்டில் மெடிக்ளைமில் இருக்குது. இது வெரி வெல் எஸ்டாப்ளிஷ்ட், ரொம்ப வருஷமாக பண்ணுற மெத்தட். பட் நான் சொன்ன மாதிரி இந்த மிஷினில் ஒரு அப்கிரேடேஷன் விச் இஸ் ஆல்சோ மோர் பெனிஃபிஷியல். பழைய மிஷின்ஸோட இது இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதால இது ஒரு தனி விஷயமாக நாங்கள் சொல்கிறோம். வேறு காஸ்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இட் இஸ் மோர் தென் சே ஒரு 30-40% ஹையர். ஃபார் ரஃப் எக்ஸாம்பிள், அல்ல யூஷுவல் மிஷின்ஸ் காஸ்ட் சே ஒரு 80 lakhs to 1 crore அப்படின்னா திஸ் வில் பி அரௌண்ட் 1.5 crore, 1.4 crore. சார் சர்ஜரி காஸ்ட் வந்துட்டு அது சொல்கிற மாதிரி இந்த தனி மிஷினுக்காக ஒன்றும் சார்ஜ் ரைஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா பாதிக்கு மேலே பேஷண்ட்ஸ் ஆர் இன்சூர்ட் பேஷண்ட்ஸ். ஸோ வென் யூ ஹேவ் இன்சூரன்ஸ் அவங்க அந்த ப்ரொசீஜருக்குன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும், அதிலே பண்ணிடுறது. ஆமாம், நாங்கள் யூஸ்வலாக எதுவும் அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுறது நம்பர் தான் சார். வென் வி டூ மோர் நம்பர்ஸ் வி வில் பி கெட்டிங் த இனஃப் ரிட்டர்ன்ஸ். ஆமாம் சார், இந்த மிஷின் வாங்கும்போது கவர்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கணும், வாங்கிட்டீங்களா? இருக்கு சார். எது இந்த மிஷின் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணல, நீங்கள் வாங்குறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணுறீங்க, கண்டிப்பாக கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபியூச்சரில், ஏன்னா கடவுளுக்கு அப்புறம் உங்களை தான் பார்க்குறாங்க, டாக்டர் வந்து மக்கள் வந்து கடவுளாக பார்க்குறாங்க. ஸோ வந்து அதில் ஏதாவது தவறு நடந்தா யாருக்கு சார் பொறுப்பாவா? இன்ஸ்ட்ருமெண்ட் அப்கிரேடேஷன் தான். இல்லை, அதாவது நீங்கள் சொல்கிறது எப்படின்னா
நம்ம இது வரைக்கும் பண்ணாத ஆப்ரேஷனை ஃபஸ்ட் டைம் பண்ணால் ப்ராப்ளம். ஆ கவர்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கி தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம், கவர்மெண்ட் அப்ரூவல்லாம் இருக்குது. அதாவது இந்த மெஷின் உள்ளே வரணும்னாலே அதுக்கு ஃபஸ்ட்டே அப்ரூவல் வேணும். ஏன்னா இது சொல்கிற மாதிரி எந்த மெஷினுமே இப்போ இந்த கம்பெனி வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி, அவங்க வேறு ஊரில் தான் மேனுஃபேக்சரிங். ஸோ மெஷினே உள்ளே வரணும் கவர்மெண்ட்டுக்குள்ளே, இந்தியாவுக்குள்ளே வரணும்னா உங்களுக்கு கிளியரன்ஸ் வேணும். போர்ட்டில் கிளியரன்ஸ் இல்லை ஏர்போர்ட்டில் கிளியரன்ஸ் எப்படி வருதோ, ஸோ அந்த கிளியரன்ஸ் வாங்கிடணும். அப்போ அது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டான்னு கேட்போம். அப்போ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டான்னு உங்களுக்கு கவர்மெண்ட் லைசன்ஸ் வேணும், இல்லைனா அது உள்ளே வராது. மெடிக்கல் லேசர் இது பேசிக்காக. ஸோ மெடிக்கல் கிரேட் லேசரை வந்து அவங்க சர்டிஃபை பண்ணி தான் உள்ளே அனுப்புவோம். அது இல்லாமல் நம்ம யூஸும் பண்ண முடியாது. ஸோ அண்ட் லேசர் ஆனால் யூஸ் பண்ணுறது ரொம்ப வருஷமாக பண்ணுறோம். ஸோ இது வந்து அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் த லேசர், அவ்வளோதான். ஸோ மெத்தட் இஸ் த சேம், பட் எஃபெக்ட் இஸ் த பெட்டர் எஃபெக்ட். அதுக்கு தான் நான் சொன்னேன். இல்லை பண்ணலாம். பிளட் டெஸ்ட் தனியாக பண்ணலாம். இது எப்படின்னா அது ஒரு நேம் கொடுத்து ஒன்றா மூணுத்தையும் சேர்த்து பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் கடையில் போய் 3 தனி பொருள் வாங்குறது பதிலாக அதை சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஒரு காம்போ அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லா டெஸ்ட்டும் சேர்ந்து ஒரே இதில் ப்ராஸ்டேட் கேன்சருக்கு வரும். மற்ற லேப்லலாம் இந்த காம்பினேஷன் தனித்தனியாக நீங்கள் ஆர்டர் பண்ணணும், தனித்தனியாக பண்ணணும். அது தெரியணும் எது தனித்தனியாக எதை சூஸ் பண்ணணுன்ட்டு. இது ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா பண்ணுவாங்க. அதுலேயே நம்ம எழுதலாம் என்ன காம்பனண்ட் வேணுன்றதை நான் எழுதி கொடுத்தேன்னா, இப்போ நம்ம நிறைய இடத்துல போகிறோம், எல்லா ஹார்மோனும் செக் பண்ண சொல்லுவாங்க சேர்த்தாப்பில். அது என்ன ஏதுன்னு நமக்கு புரியாது. அதே டாக்டர்கிட்ட கேட்டு அதை உள்ளே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி வாங்கிட்டு வந்தோன்னா அந்த லேப்லையும் பண்ணிக்கலாம். இது எல்லா இடத்துலையும் நடக்குது.